தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்த பிக்பா புயல் தாக்கத்தினால் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த இன மக்களும் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் குறிப்பாக சொல்லப்போனால் திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் கரையோர பகுதிகளில் குறிப்பாக பாரியா நகர், தக்குவா நகர், கபீப் நகர் இப்படி போன்ற பகுதிகளில் ஒரு 2500-3000க்கு மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அன்றாட ஜீவனோபாயமாக கொண்ட மீனவர்களுடைய வாழ்க்கை தற்போது 23ஆம் தேதி 2025 காலப்பகுதியில் காலநிலை அவதான மையத்தினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை அடுத்து இந்த மீனவ மக்கள் அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கடல்சார் நடவடிக்கையிலிருந்து முற்றாக முடக்கப்பட்டுள்ளனர். இதை அடுத்து இவர்கள் இன்று வரைக்கும் அந்த தொழில் ரீதியான நடவடிக்கையில் பெரும் ஒரு வாழ்வாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் குறிப்பாக சொல்ல போனால் கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் கவனத்திற்கு அரசாங்கத்து ஊடாகவோ வேறு ஒரு தொண்டு நிறுவனங்கள் ஊடாகவோ இதுவரை காலமும் இந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரத்துக்கோ நிவாரண பொருட்கள் வசதி ஊடாகவோ எந்த ஒரு கொடுப்பனவுகளும் கிடைக்கப்படவில்லை என்பதை நான் ஒரு கவலையாக இதை தெரிவித்துக் கொள்வதோடு இனி வரும் காலங்களில் பிரதேச சபை ஊடாக கூட நாங்கள் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதார மனக்குமுறல்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஏற்கனவே ஏனைய பகுதிகளிலேயும் அவங்க கௌரவிக்கப்படுகின்ற போது அதே போல எங்கள் கரையோர பகுதிகளில் இருக்கிற மீனவ குடும்பங்களையும் இதுகளை உள்வாங்கி சில நிவாரணப் பொதிகளை நீங்கள் கொடுத்து உதவினால் நாங்கள் வாழ்நாள் பூராக நாங்கள் கடமை உள்ளவர்களாக செயல்படுவோம் என்பதை நாங்கள் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனவ குடும்பங்கள் சார்பாக பஹ்ரியா ஜுமா பள்ளியில் தலைவர் பேசுகிறேன். தாஜூர் இன்ஷால்லா அந்த அனர்த்தம் ஏற்பட்ட காலத்துடைய விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு பொதுவாக நாடு முழுக்க விடயத்தை தெரிவிக்கிறேன். அரசாங்கத்துல கட்டளைகள் நிறைவேற்றிருந்தாங்க. தன்னுடைய மீனவர்களுடைய விடயத்துல தன்னுடைய காற்று புயல் மழை இருப்பதனால் தன்னுடைய படகுகளை மேலெழுத்து தன்னுடைய தோணிகளை உங்களுடைய பாதுகாப்பு இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. கடல் தண்ணி ஆற்று தண்ணி இரு கடல்களும் சேர்ந்து தன்னுடைய தொழிலுக்கு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சூழ்நிலையெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன. இதனால தன்னுடைய கரையோர பகுதியில் 550 குடும்பங்களுக்கு கரையோர பகுதிகளில் மூன்று கிராமத்தையும் உட்பட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில எந்த வகையிலையும் தன்னுடைய நிவாரண பொதிகளோ எந்த ஒரு சாமான்களோ எந்த நிறுவனங்களாகலையும் எந்த அரசாங்க விஷயத்திலையும் ஒன்றுமே கிடைக்கப்படாதனால தன்னுடைய கவலையுடைய விஷயத்தை மக்கள் மூலமாக தெரிவிக்கிறேன். இந்த விடயத்தை இதுக்கான அரசாங்க மட்டத்துக்குரிய கொண்டு போய்த்து இதுக்குரிய தீர்வுகளை தரும்பொழுதுதான். நாங்கள் டிஎஸோட பேசியிருந்தோம். டிஎஸ் சொன்னார் எங்களுக்கு இப்படி இந்த வட்டம், தக்குவாடர், கபிப்ரான், நடுக்கண்டம், நெய்தநகர், அக்கரச்சனை இதுக்குள்ள சார்ந்த பகுதிகளுக்கு தற்போது நிவாரண பகுதிகள் நாங்கள் வழங்கப்பட மாட்டாது. என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது. இந்த கடலுக்கு போகணும்னு சொன்னது இந்த அரசாங்கம் தான். அது வரைக்கும் இந்த வரைக்கும் கடலுக்கு போகவில்லை மக்கள். இந்த இதில் எந்த தொண்டு நிறுவனமோ எந்த சார்ந்த சமூக நிறுவனமோ எந்த அரசாங்கமோ இந்த வரைக்கும் எங்களோட ஏரியாவில் வந்து என்ன நடந்ததுக்கு, என்ன மக்கள் சாப்பிட்டார்களா, தின்றார்களா, குடித்தார்களா, எந்த வகையான ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை. நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து பள்ளி தலைவரையோ எங்களோட ஆர்டிசியோ மீனவ சங்க தலைவர் யாரையும் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் கதைக்கல. இந்த வரைக்கும் கதைக்கல. நாங்கள் ஜிஎஸ்ஓட அழைப்பு எடுத்திருந்தோம். ஜிஎஸ் சொன்னார் அது இந்தியாவில் வராது நிவாரணம், அது அங்கால பாதிக்கப்பட்டாக்களுக்கு தான். நாங்கள் நிறைய அழைப்புகளை கல்முனை, அக்கரபாத்து, சாய்ந்தமலை சைடில் எடுத்திருந்தோம். அந்த படி சொன்னாங்க மூதூர் தான் வருவது, எல்லாம் மூதூர் தான் வருது. மஜ்லிஸ் சூறாவில் சாமம் கொடுத்தா இந்த நேரத்து ஒரு போஸ்ட்டை பார்த்தோம். மஜ்லிஸ் சூறாவில் 1500 பார்சல் கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்களோ அல்லாஹ் தான் வெளிச்சம். நாங்கள் நினைச்சோம் மஜ்லிஸ் சூறா எல்லா பள்ளிக்கும் பிரிச்சு தருவாங்க, எல்லா மக்களும் அதே நிலைமையில இருக்கேன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். அது கூட எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அப்போ எப்படி அரசாங்கத்தில் டிஎஸ்ஓபிசிக்கு வந்த சாமான் இந்த வரைக்கும் எங்களோட மக்களுக்கு ஒரு இது முறையில் முதலாவது தாழப்பட்டது இந்த பஹ்ரியா கிராமம் தான். நீங்கள் அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்துக்கு எடுத்து தொண்டு நிறுவனங்கள் ஏனைய மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய நிவாரண பொதிகளை ஏற்றி கொண்டு வர வேண்டியங்க நல்ல நோக்கத்தோட வாரீங்க. நீங்களே உங்களோட நல்ல நோக்கத்தோட வந்து எங்களோட சமூகத்தையும் சற்று சிந்தித்து பார்த்து நீங்கள் வந்து ஆராய்ஞ்சி நீங்கள் உங்களோட கையாலேயே கொடுக்கலுமென்னாலும் கொடுத்து ஏதோ ஒரு வகையில் செஞ்சு தரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.